COVID-19 காலகட்டத்தில் OTT தளங்கள் தமிழ் சினிமா ரசிகர்கள் கிட்ட விஸ்வரூப வளர்ச்சி பெற அதுல நேரடியா ரிலீஸ் செய்யப்பட்டிருந்த சூரரை போற்று, சார்பேட்டர் பரம்பரை, எலை இந்த மாதிரியான படங்கள் தான் ஒரு முக்கிய காரணம். ஆனா கடந்த 2 ஆண்டுகளா பெரிய நட்சத்திரங்களோட படங்கள் அப்படின்னு எதுவுமே நேரடியா ரிலீஸ் செய்யப்படல. இந்த நிலையில நெடுநாட்களுக்கு அப்புறமா நெட்ஃபிளிக்ஸ் தளத்துல மாதவன், நயன்தாரா, சித்தார்த், மீரா ஜாஸ்மின் நடிப்புல தயாரிப்பாளர் சசிகாந்த் இயக்கி இருக்கக்கூடிய டெஸ்ட் படம் வெளியாகி இருக்கு. இந்த படத்துடைய திரை விமர்சனத்தை பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். தமிழ் ரிப்போர்ட்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க. அர்ஜுனா நடிச்சிருக்கக்கூடிய சித்தார்த் இந்திய கிரிக்கெட் அணியோடைய நம்பிக்கை நட்சத்திரமா இருக்காரு. ஆனா கடந்த 2 சீசன்களா ஃபார்ம்ல இல்லாம தடுமாறிட்டு இருக்காரு. இதனால வரவிருக்கக்கூடிய இந்தியா பாகிஸ்தான் இறுதி டெஸ்ட் போட்டியோட அவரை ஓய்வு பெற வலியுறுத்துறாங்க நிர்வாகத்தை சேர்ந்தவங்க. அவருடைய பள்ளி தோழியும் ஆசிரியையுமா இருக்கக்கூடிய குமுதாவா நடிச்சிருக்கக்கூடிய நயன்தாரா குழந்தையின்மையால மனமுடைஞ்சு தன்னோட கணவன் சரவணனா நடிச்சிருக்கக்கூடிய மாதவனோட கருத்தரித்தல் சிகிச்சை பெற்றுட்டு வராங்க. அதற்கான IVF சிகிச்சைக்கு பணம் தேவைப்படுது. அதே நேரத்துல மனைவியோடைய கேண்டீன் நடத்துவதற்கு போய் சொல்லி தன்னுடைய புதிய கண்டுபிடிப்பு கனவுக்காக பெரிய தொகையை கடனா வாங்கி இருக்கக்கூடிய விஞ்ஞானி சரவணன் அந்த கடன் பிரச்சனை அவரை இக்கட்டான சூழலுக்கு இழுத்து செல்லுது. இந்த மாதிரி 3 மனிதர்கள் 3 பல பரீட்சைகள் அப்படின்னு விரியக்கூடிய கதைக்களம் எப்படி ஒரு புள்ளியில இணையுது, இதுல யாரெல்லாம் தேர்ச்சி பெற்றாங்க அப்படின்றதுதான் இந்த டெஸ்ட் படத்துடைய மீதி கதை. உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிரிக்கெட் நட்சத்திரத்தோட ஆணவம், தோல்வியை ஒப்புக்கொள்ளாத திமிரு, தந்தையுடைய பாசம் அப்படின்னு வெவ்வேறு அடுக்குகளை கொண்டிருக்கக்கூடிய பாத்திரத்துல சித்தார்த் ஆரம்பத்துல பேட்டை காற்றுல சுழற்றுவது போல தோன்றினாலுமே கூட இறுதியில உணர்ச்சிகளை சுழற்றக்கூடிய இடத்துல பவுண்டரி அடிக்கிறாரு. குழந்தையோட மீது பாசத்தை வெளிப்படுத்தக்கூடிய காட்சிகளும் ஆரம்ப காட்சிகளும் சற்றே சாந்தமான யதார்த்தமான நடிப்பை கொடுத்திருக்கிறாங்க நயன்தாரா. ஆனா போக போக மிகையான நடிப்பு மீட்டருக்குள்ள சென்றிருக்கு அவங்களோட நடிப்பு. பல இடங்கள்ல அவரோட கதாபாத்திரம் என்ன பேச வருது அப்படின்றது முழுமையடையாம இருக்கு. மாபெரும் கனவை கொண்டிருக்கக்கூடிய சாதாரண மனிதனுக்கு ஏற்படக்கூடிய தொடர் சோதனைகள், அதனால உருவாகக்கூடிய ஆழமான மனப்பிளர்வு அப்படின்னு சவாலானதொரு பாத்திரத்துல நடிச்சிருக்கிறாரு மாதவன். முதல் பாதியில தன்னோட வேடத்துக்கு ஆழம் சேர்த்தாலுமே கூட மாஸ்டர் லிரிஷ் ராகவ் ஆதியா தன்னோட பங்கை உணர்ச்சி பூர்வமா கொடுத்திருக்கிறாரு. ஆனா அவர் முதிர்ச்சியாக பேசக்கூடிய இடங்கள் இயக்குனர் திரையாக்கத்துல இன்னுமே மெருகேற்றி இருக்கலாம் அப்படின்னு தோண வைக்குது. தாயா சில காட்சிகளை மட்டுமே வரக்கூடிய மீரா ஜாஸ்மின் அங்க தனக்கு திறமைய நேர்த்தியாகவே பதிவு செஞ்சிருக்காங்க. காளி வெங்கட், ஆடுகள முருகதாஸ் ஆகியோர் தங்களோட பங்களிப்பை சிறப்பாகவே செஞ்சிருக்காங்க. மைதானத்துடைய பரபரப்பையும் பாத்திரங்களுடைய உள்ளுணர்வையும் நல்லாவே படம் பிடிச்சிருக்கிறாரு ஒளிப்பதிவாளரான வீரஜ் சிங். குறிப்பா ஒரு டெஸ்ட் போட்டி நடைபெறுது அப்படின்ற நம்பகத்தன்மையா உறுதி செய்யக்கூடியது படத்துக்கு பலம் சேர்க்கிற விதமா இருக்கிறது ஒளிப்பதிவு தான். அது சிறப்பாகவே செஞ்சிருக்கிறாரு. அதை நியாயமான முறையில ஒழுங்குபடுத்தி இருக்கிறாரு படத்தொகுப்பாளர் DS சுரேஷ். அதே போல திரைக்கதையில 3 மனிதர்களுடைய சோதனைகளையும் ஒரே புள்ளியில இணைக்கக்கூடிய கட்டமைப்பை குழப்பமில்லாம தொகுத்திருக்கிறாரு படத்தொகுப்பாளர். இருந்தாலும் சீரான ஸ்டேஜிங் இல்லாத நறுக்க வேண்டிய காட்சிகளை அப்படியே விட்டிருக்கிறது ஏமாற்றமே தருது. பதற்றத்தை கூட்டக்கூடிய வசன காட்சிகளை ஒலிக்கக்கூடிய அந்த கராரான பின்னணி இசையில கவனிக்க வைக்கிறாங்க இசையமைப்பாளர் சக்தி ஸ்ரீ கோபாலன். உணர்ச்சி பூர்வமான இடங்கள்ல அடிக்கடி ஒரே விதமான ஹம்மிங்க கொடுத்து காட்சிகளை விட்டு விலக வைக்கிறாங்க. பாடல்கள் பெரிதா மனதுல நிக்காம படத்துடைய ஓட்டத்துக்கு தடையா நிக்குது. கதாபாத்திரங்களுடைய கட்டமைப்பு, அவங்களோட உளவியல் ரீதியான போராட்டங்கள் ஆகியவற்றை அறிமுகம் செஞ்சிருக்க கூட விதம் சிறப்பான தொடக்கத்தை கொடுத்திருக்கு. தன்முனைப்பு அப்படின்ற ஒரு மனிதனை எந்த எல்லைக்கு இழுத்து செல்லுது அப்படின்றது ஒரு கிரிக்கெட் பேட்டையே மையமா வச்சு சொல்லி இருக்கிறாரு இயக்குனர் சசிகாந்த். இது ஐடியாவா சிறப்பா தோன்றினாலுமே கூட ஒரு படமா உருவாகுறதுல சப்ப மேட்டர் சால்ட் வாட்டர் ஆகிருச்சு. உதாரணமா கிரிக்கெட் காட்சிகள்ல பிரம்மாண்டத்தை தத்ரூபமா கொடுத்திருக்கக்கூடிய ஸ்டேஜிங், சாதாரண உரையாடல் காட்சிகள்ல சுத்தமாவே மிஸ் ஆகி இருக்கு. மைய கதாபாத்திரங்களுடைய உளவியல் ஆழமா பேசக்கூடிய எழுத்து, அதை உயிர்ப்பிக்கக்கூடிய நடிப்புல காணாம போயிருக்கு. சற்றளவு பதற்றத்தை மட்டுமே கொடுக்கக்கூடிய அந்த கடத்தல் சம்பவத்துக்கு அப்புறமா திரைக்கதை திரும்பி தந்திருக்க வேண்டிய சுவாரஸ்யமான திருப்பங்கள் மிஸ் ஆகியிருக்கு. நிஜமாவே ஒரு டெஸ்ட் போட்டியை பார்க்க வைக்கக்கூடிய உணர்வு மட்டுமே மிஞ்சி இருக்கு. பெட்டிங் காட்சிகள், போலீஸ் விசாரணை காட்சிகள்னு தர்க்க ரீதியா கையாளாம மிகவுமே மேலோட்டமாவே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. அதே போல வீட்டை விட்டு ஓடி வரக்கூடிய சிறுவனை தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு வரக்கூடிய நயன்தாரா ஏன் போனை சார்ஜ் பண்ணி குழந்தையோட அம்மா கிட்ட சொல்லல, குழந்தையோட தாய் புகார் கொடுக்காமலேயே நயன்தாரா ஏன் ஸ்கூல்ல இருந்து இடைநீக்கம் செஞ்சிருக்காங்க அப்படின்னு பல லாஜிக்கான ஓட்டைகள் எட்டி பார்க்குது. கிட்டத்தட்ட 3 கதாபாத்திரங்களுமே சுயநலமா தன்முனைப்போட நடந்து கொள்றாங்க.
சொல்றதுக்கு கடைசியில அடிக்கப்பட்டிருக்கக்கூடிய சிக்ஸரை யாருக்காக நம்ம கொண்டாடணும் அப்படின்றது பெரிய கேள்வியாவே எழுந்திருக்கு. மொத்தத்துல தொழில்நுட்ப ரீதியாகவும் எழுத்தாகவும் ஒரு உளவியல் பரிசோதனை நடத்தி இருக்கக்கூடிய இந்த டெஸ்ட் கொஞ்சம் சுவாரஸ்யமான திரைக்கதை, கதைக்கு தேவையான நடிப்புன்றத கொடுத்திருந்தா டிராவை நோக்கி ஆடப்பட்டு இருக்கக்கூடிய போர் அடிக்கக்கூடிய டெஸ்ட் மேட்சா இல்லாம திருவிழாவா கொண்டாடப்படக்கூடிய T20 மேட்சா ஆகியிருக்கும் அப்படின்றதுதான். இந்த படத்தை பத்தின உங்களுடைய கருத்தை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க. நன்றி.